ஒரு வாழ்க்கையில என்னால சந்திக்க முடியாத விடயம், என்னால அனுபவிக்க முடியாத விடயம் நான் எதுக்காக ஏங்கி கொண்டிருந்தேன் நானோ அது எனக்கு இன்னொருத்தர்கிட்ட இருந்து கிடைக்கும். உண்மைக்குமே எனக்கு தெரியல, why too much expectation from only one person. பின்னுக்கு அப்படியே கஷ்டம்லாம் நடந்து வர இந்த பிள்ளை சரியான மெல்லிசான பிள்ளை. அந்த குழந்தைய இப்படி கை அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய தினம் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளக்கூடிய விடயம் காதல் தோல்வி. இதுல நிறைய உணர்ச்சி பூர்வமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நான் சொல்ல போற இந்த தலைப்புல எத்தனையோ அர்த்தங்கள் இருந்தாலும் நான் முக்கியமா சொல்ல வர்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, உலகத்துல தற்கொலை என்றது அதிகரிச்ச ஒரு விஷயமா தான் இருக்குது. அதுலயும் 20% தற்கொலை இந்த காதல் தோல்வியால நடக்குது. அந்த 20% தற்கொலையிலையும் 18 இருந்து 26 வயதுக்குட்பட்டவர்கள் தான் அதிகம் பேராக இருக்கிறார்கள். அப்படி இருக்க கண்டிப்பா இந்த தலைப்பை பற்றி எடுத்து இந்த தலைப்புல இருக்கிற ஒரு சில விளக்கங்களை உங்களோட பகிர்ந்து கொள்வோம். உண்மைக்குமே எனக்குமே சில விஷயங்களை சொல்லேக உணர்ச்சி பூர்வமா இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களையுமே உங்களோட அப்படியே தொடர்ச்சியா பகிர்ந்து கொள்றேன். காணொலியை முழுமையா பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து கொள்ளுங்க. அது எங்களுக்கு ஒரு விதத்துல ஆதரவா இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு போவாங்க. விஷயத்துக்குள்ள போவோம். என்ன சொல்லுங்க, இந்த சினிமாவும் சரி சமூகமும் சரி காதலுக்கு என்று சொல்லி ஒரு வரையறைய விதிச்சிருக்குது. அதாவது இப்போ ஒரு காதலிக்கிறதுன்னு சொன்னா முதல்ல ஒருத்தர் பார்த்து கொள்ளுவினம், அப்படியே காதல் மலரும். காதல் மலரைக்கு அதுல ஒரு சண்டை வரும். சண்டை சமாதானமாகும். சமாதானமாகறதுக்கு நிறைய பரிசுகள் கொடுப்பினம். அப்படி ஒரு காதல் என்று சொன்னா இதுதான் ஒரு விஷயத்த இப்ப நடைமுறையில இருக்கிற சமுதாயமும் சரி நடைமுறையில இருக்கிற சினிமாவும் சரி ஒரு எடுத்துக்காட்டா பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சேர்க்குது. இதை நம்பின பிள்ளைகளும் நிறைய பேர் இந்த காதல் வலையில சிக்கிறார்கள். அதுவும் யாருண்டே தெரியாத பல நபர்கள்ட்ட. அதுதான் ஒரு ஆச்சரியமா இருக்குது. என்ன சொல்லுங்க, ஒரு வாழ்க்கையில என்னால சந்திக்க முடியாத விடயம், என்னால அனுபவிக்க முடியாத விடயம் நான் எதுக்காக ஏங்கி கொண்டிருந்தேன் நானோ அது எனக்கு இன்னொருத்தர்கிட்ட இருந்து கிடைக்கும். எனக்கு இதுவரைக்கும் கிடைக்காத பல விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கிடைக்கும் என்று சொல்லி என்னாலேயே முடியாது ஆனா அது அவரால் முடியும் என்று சொல்லி நாங்கள் ஒரு அக்கறை அதீத அன்பு இன்னொரு நபர்கிட்ட வச்சிருக்கிறோம். உண்மைக்குமே எனக்கு தெரியல, why too much expectation from only one person. ஒரு தனி நபர்கிட்ட எவ்வாறு இவ்வளவு தூரமான எதிர்பார்ப்புகளை வச்சிருக்க முடியும்? என்னன்னு சொன்னா, எக்ஸ்பெக்டேஷன் கேன் பி கிரியேட் பார்டர் ஆஃப் ரிலேஷன்ஷிப். எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புகள் ஒரு உறவின் எல்லை கோட்டை தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படி இருக்க அப்படி இவ்வளவு தூரம் ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கொள்ள முடியும்? காலப்போக்கில் 3 மாசமோ 6 மாசமோன்னு சொல்லி அந்த காதல் நிகழ்ச்சிட்டு அதுக்கு பிறகு அது பிரிய போற ஒரு விஷயமா தான் பல காதலும் இருக்குது. உண்மைக்குமே உண்மையான காதல் என்று சொல்லி இப்ப இருக்கிற தலைமுறையினருக்கு சொல்லக்கூடிய மாதிரி எதுவுமே இல்லை. அப்ப நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், இந்த பிள்ளைகள் காதலிக்கிற பிள்ளைகள் தவறான முடிவு எடுக்கிறார்கள், எடுத்துக்கொண்டு போக மன நலன் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்க தங்களோட வாழ்க்கையே துளைச்சு கொண்டிருக்குது. ஏன், என்ன காரணம்? ஏன் இது ஒரு புனிதமான ஒரு வார்த்தை? உண்மைக்குமே அப்ப ராமாயணத்துல ராமரும் சீதையும் ஒருவரை ஒருவர் பார்க்க தமிழ்ல காதல அள்ளி தெளிக்கலாம். ஆனா அதை இன்னொரு மொழியில வால்மீகி அவர்கள் எழுதியிருந்தார். வால்மீகி அவர்கள் எழுதியிருக்க அதுல காதலுக்கண்டு வரையறைகள் இருந்தது. அவற்ற மொழியில காதலுக்கண்டு சொல்லி வரையறைகள் இருந்தது. அப்போ அவர் அழகாக எழுதியிருந்தார், அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், நோக்கியும் நோக்காததும் போல என்று சொல்லி அப்படி இந்த காதல அள்ளி தெளிச்சு மறைமுகமா காட்டியிருக்கு.
இவ்வாறு வந்து அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் இந்த காதலுக்கு என்று சொல்லி ஒரு புனிதமான விஷயங்கள் நிறைய இருந்தாலும் ஆனா எங்கட பிள்ளைகள் மட்டும் அதுல சரக்கினம் என்று சொல்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதை வச்சு கொண்டுதான் நானே நிறைய விஷயங்களை வந்து ஆராய்ஞ்சு பார்த்தேன். அப்படி எனக்கு ஒரு 3-4 கோட்பாடு கிடைச்சது. அதுல வந்து முதலாவது கோட்பாடு என்னவா இருக்குதுன்னு சொன்னா அட்டாச்மெண்ட் தியரி, பற்றுதல் கோட்பாடு. இது வந்து மனநல மருத்துவர் ஜான் பவுல்வி அவர்கள் இந்த கோட்பாட்டை வந்து உருவாக்கி இருக்கிறார். இதுல வந்து அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குதுன்னு சொன்னா, எல்லாரும் கவனமா கேளுங்கோ. குழந்தை பருவத்துல ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆறாவது சோகம் ஒன்று இருக்குது. அந்த பிள்ளை வந்து யோசிக்குது, என்னாலையும் சரி என்ற குடும்பத்தாலையும் சரி இது முடியாது, கண்டிப்பா இன்னொரு நபரால தான் முடியும், அதுக்கு நான் இன்னொரு நபரை தேடணும். என்னத்துக்கு? அன்புக்காகவோ இதுக்காகவும் இல்லை, எனக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இன்னொரு நபர்கிட்ட இருந்து கிடைக்கணும். அப்படி என்ற ஒரு நிலைப்பாட்டுல வந்து இன்னொரு நபரை பற்றி கொள்ளுது. இன்னொரு நபரை பற்றி கொள்ள என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆரம்பத்துல அது ஒரு இனிப்பான முறையாத்தான் போகுது. போக போக இந்த பிள்ளை எதிர்பார்க்கிற விஷயம் எல்லாம் அங்க கிடைக்காது. அங்க கிடைக்காத பட்சத்துல என்ன நடக்குதுன்றா, 2 பேருக்குள்ளயுமே வந்து ஒரு விரிவு ஏற்படுது. அப்படி விரிவு ஏற்படைக்கு வந்து அது ஒரு தோல்வியா முடியுது. அப்ப ஏற்கனவே டிப்ரெஷன், அதாவது மன அழுத்தத்துல இருந்த ஒரு நபர் தான் இன்னொரு நபரை தேடி போறார். அந்த நபர்கிட்ட இருந்து தனக்கான சரியான ஒரு தீர்வு கிடைக்காத பட்சத்துல அந்த நபருடைய முடிவு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கொண்டிருக்குது. இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, குழந்தை பருவத்திலிருந்து அந்த பிள்ளை வளர்ந்த சூழல், அந்த பிள்ளைக்கு கிடைச்ச விஷயங்கள், அந்த பிள்ளைங்க எதிர்பார்ப்புகள், அளவு கடந்த எதிர்பார்ப்புகள், இது எல்லாமே வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கையும் நேர்கோட்டுக்கையும் வரைக்க கண்டிப்பா இந்த தேவையில்லாத விஷயத்த வந்து தவிர்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று சொல்லி இந்த ஜான் பவுல்வி அவர்கள் தன்னுடைய கோட்பாடு மூலமாக சொல்லியிருக்கிறார், அட்டாச்மெண்ட் தியரி மூலமாக. இன்னும் ஒரு தியரி என்னவா இருக்குதுன்னு சொன்னா வந்து சமூக பரிமாற்ற கோட்பாடு. இந்த கோட்பாடு என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நிறைய பேர் உண்மைக்குமே காதலிச்சா தலதா மாளிகை என்று மாறி வந்துச்சு தாஜ்மஹால். தன்னுடைய 3வது மனைவிக்காக ஷாஜகான் அவர்கள் கட்டின ஒரு அழகான ஒரு அரண்மனை தான் வந்து அந்த தாஜ்மஹாலா இருக்குது. அப்ப அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் காதலிச்சா வந்து பரிசுகள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுதான் வந்து இந்த சமூக பரிமாற்ற கோட்பாடுன்னு சொல்லுது. காதலிக்கு வந்து நிறைய பரிசுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பரிமாறிக்கொள்ளினோம். அதுல வந்து செலவு செய்ய சண்டை வருது, பண பரிமாற்றத்துல சண்டை வருது, நான் பெருசு நீ பெருசு சண்டை வருது. அப்படி சண்டை வரைக்கும் ஒரு கட்டத்துல வந்து பிரிஞ்சு போகுது. உண்மைக்குமே வந்து இதுவுமே ஒரு காதல் தோல்விக்கு காரணம் என்று சொல்லி விஞ்ஞான விளக்கம் சொல்லுது. அதோடு சேர்த்து சுய விரிவாக்க கோட்பாடு, இது யார் எழுதியிருக்கிறார் என்று சொன்னா வந்து ஆரோன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இந்த கோட்பாட்டை ஆரோன் அவர்கள் எழுதியிருக்கிறார். இதுல அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குதுன்னு சொன்னா வந்து தன்னைத்தானே ஒவ்வொரு கட்டத்திலையுமே வந்து அதிகரிச்சு கொண்டு போறதுக்காக இன்னொரு நபரை வந்து தேடி போகும். இந்த நிலைப்பாட்டுல என்ன இருக்குதுன்னு சொன்னா சுயநலம் தான் இருக்குது. என்ன நான் தரப்படுத்தி கொள்ளணும், அதுக்காக இன்னொரு நபரை நான் தேடுறேன். அப்ப நான் என்ன நானே தரப்படுத்தி கொள்ளணும்னு சொல்லி தேடிக்க அங்க வந்து ஒரு கட்டத்துல விரிசல் வரைக்கும் அது வந்து தோல்வியா முடிக்குது. இது வந்து தோல்விக்கு காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற கோட்பாடுகள். இந்த கோட்பாடுகளை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து இப்ப சொல்லி இருக்கிறேன். அதோடு சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப எங்கண்ட இளம் பராய பிள்ளைகள் அதிக அளவுல வந்து வலிக்கு விழுகிறதும் சரி, அதிக அளவுல வந்து தவறான முடிவுகள் எடுக்கிறதும் சரி, வாழ்க்கையிலேயே ஒரு கடினமான காலப்பகுதியா உண்மைக்குமே இருக்கக்கூடிய காலப்பகுதியா இந்த இளம் பராய பிள்ளைகளோட காலப்பகுதி இருக்குது. இதுக்குள்ள தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பிள்ளைக்கு கிடைக்காத ஒரு விஷயம், அந்த பிள்ளை என்னத்துக்காக ஏங்கி கொண்டிருக்குது, அதை முதல் கண்டுபிடிச்சு சரி செய்ய இந்த மாதிரியான தோல்விகளை வந்து கண்டிப்பாக குறைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அன்றைக்கு கூட பஸ்ல நான் ஒரு பிள்ளைய பார்த்தேன்னா, உண்மைக்குமே சொல்ல போக அந்த பிள்ளைக்கு ஒரு 18 வயசு தான் வரும். அந்த பிள்ளை வந்து கையில ஒரு கை குழந்தையோட வருது. எங்களை எல்லாருக்குமே வந்து பார்க்க ஒரு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னு சொன்னா, நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு உண்மைக்குமே கையில ஒரு பிள்ளையோட இருக்கிறது சுதந்திரம் இல்லை என்று நாங்கள் சொல்ல வரையில, நாங்கள் எல்லாருமே அந்த பஸ்ல போன எங்கண்ட செட் எல்லாருமே வந்து பொம்பளை பிள்ளை எல்லாம் எல்லாருமே
ஒரு ஃப்ரீடம், அதாவது சுதந்திரமா வந்து வேலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளை வந்து ஒரு ஒரு அழுக்கான ஒரு சட்டை, அந்த சட்டையோட கையில் ஒரு குழந்தையை தூக்கி கொண்டு வர்றது. பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு ஆணும் வரக்கூடியதை காணக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த ஆண் அப்படி இருந்தாருன்னு சொன்னால் தலையில் வந்து தலைமுடி கருப்பு நிறத்தில் இல்லை, தலைமுடி நிறம் வந்து வித்தியாசமாக இருந்தது. அவர் போட்டிருக்கக்கூடிய ஆடைகள் வித்தியாசமாக இருந்தது. அவர் வந்து பின்னுக்கு அப்படியே கஷ்டலாம் நடந்து வர. இந்த பிள்ளை வந்து சரியான மெல்லிசான பிள்ளை. அந்த அந்த குழந்தைய வந்து இப்படி கையில் தூக்கி கொண்டு பஸ்ஸில் ஏறலாம் ஏறிக்க கண்டக்டர் பிடிச்சு ஏற்றி விடுறேன். பார்க்குறாக்களே பரிதாபப்படக்கூடிய ஒரு பிள்ளையை பார்த்து அந்த கணவன் என்ன செய்யறாருன்னு சொன்னால், நீ பிள்ளைய தூக்கி கொண்டு நட என்று சொல்லி அந்த இடத்துல விட எங்களுக்கு அதை பார்க்க சரியான கர்மமாக இருந்தது. ஏன்னு சொன்னால் ஒரு 18 உண்மைக்குமே 18 வயசு நிரம்பி இருக்குமோ அந்த பிள்ளைக்கு தெரியாது, கையில் ஒரு குழந்தை. இதெல்லாம் வந்து எதுக்காக நடக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக சமுதாயமும் சரி, அந்த பிள்ளைக்கு என்ன விதத்தால் ஒரு குறை ஏற்படுது, ஏன் இவ்வாறான முடிவுகளுக்கு வந்து போய் அந்த பிள்ளை விழுகுது என்று சொல்லி ஒரு முடிவெடுக்க தான் அது சரியான மாதிரி இருக்கும். உண்மைக்குமே நாங்கள் அந்த பிள்ளையை பார்த்து கவலைப்பட்டு நாங்கள் என்னன்னு சொன்னால், இந்த பிள்ளை இந்த வாழ்க்கை எப்படி போகுது என்னன்னு சொன்னால், ஒரு குழந்தைய தூக்கி கொண்டு வர்றதுக்கே உதவி செய்ய முடியாத ஒரு ஆணால் எப்படி அந்த குழந்தைய சரியாக வளர்க்க முடியும் அப்படின்னு பல கேள்விகள் வந்து உண்மைக்குமே எங்களுக்கு எழுந்தது. நாங்கள் நினைச்சினாங்கள் அந்த பிள்ளை வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்குது, அந்த மாதிரி தான் நினைச்சினாங்களே. அந்த பிள்ளையோட கதைக்க முடியல. அது ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய பிள்ளை மாதிரி தான் இந்த தண்டபாடில் அப்படியே பேசாமல் இருக்குது. ஒருத்தருடையுமே கதைக்கல. வர பிள்ளையோட வரினம் என்று ஒரு ஆள் எழும்பி சீட் கொடுத்து அதில் அப்படியே பேசாமல் இருக்குது. எங்களை திரும்பி பார்க்குற அந்த எந்த ஒரு இதுவுமே வந்து இல்லை. அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய மாதிரியான விஷயமா வந்து அந்த பிள்ளைய பார்க்க எங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ இதெல்லாம் ஒரு தவறான முடிவுகள் எடுக்கிறதால தான் இப்படியெல்லாம் வர்றது. இதில் நான் இந்த காதல் தோல்வியை பற்றி கதைக்கு வரைக்கும் இதை பற்றி கதைச்சது எதுக்காக என்று சொன்னால், ஒரு இந்த வயசுல எல்லாம் வரக்கூடியதுகள் எல்லாம் ஒரு அட்டாக், ஒரு விபத்து. அந்த விபத்தின் விபரீதமாக உருவானதுதான் வந்து ஒவ்வொரு குழந்தைகள். அந்த குழந்தைகள் எதிர்காலமுமே வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் கேள்விக்குறியா போகுது. அப்போ இதுக்கெல்லாமே வந்து கண்டிப்பாக சமுதாயமும் சரி, குடும்பமும் சரி, பாடசாலை எல்லாமே கொஞ்சம் விழிப்புணர்வோட செயற்படைக்க தவித்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்ற விளக்கத்தையுமே நான் இந்த இடத்துல வந்து சொல்லிக்கொள்கிறேன். இதோட வந்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன். நாளை தினம் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தாரகா. நன்றி.